தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். 37ஆம் சங்கீதம் 5, 6, 7 வசனம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவனைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாம கர்த்தருக்கு காத்திரு. கேட்கிற உங்களோட கர்த்தர் பேசுறாருங்க. எந்த மனுஷன் மேலும் பொறாமை கொள்ளாத, எரிச்சலாகாத, ஆண்டவருக்காக காத்திருங்க. அவர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். அப்புறம் இந்த உலகம் ஆபத்து நிறைந்த ஒரு உலகம். நாளைக்கு என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட பொல்லாத உலகத்தில் நாம் இருக்கிறோம். இந்த உலகத்தில் மிகவும் பாதுகாப்பான ஒரு இடம் என்றால் அது ஆண்டவருடைய கரம்தான். உலகத்திலேயே பாதுகாப்பான ஒரு இடம் ஒரு தேவ பிள்ளைக்கு என்று சொன்னால் அதுதான் தேவ சித்தத்தின் மையத்தில் இருப்பது, அவரது நிழலில் தங்கி இருப்பது. அங்கதாங்க பாதுகாப்பு. மற்றபடி உலகத்தில் பணமோ படையோ இராணுவமோ ஏக்க பாடிச்சவன் துப்பாக்கி இருந்தால் பாதுகாப்பாக இருக்க முடியுமா? பெரிய வீட்டை கட்டி ஒரு 10-12 அடிக்கு மதில் சுவரை எழுப்பி அது மேலே இன்னும் பாதுகாப்பான காரியங்களை வைத்து விட்டா பாதுகாப்பாக இருந்த முடியுமா? ஒரு கால் நடக்க. அப்படியானால் இந்த உலகத்திலே நமக்கு பாதுகாப்பான ஒரு இடம் என்றால் அது சர்வ வல்லவரின் நிழல் தான். தேவ சித்தத்தின் மையத்தில் இருப்பதுதான் மிகுந்த பாதுகாப்பு ஒரு தேவ பிள்ளைக்கு. அப்படிதான் சங்கீதம் சொல்கிறது. எதை செய்தாலும் இது தேவ சித்தமா என்று அறிந்து தேவ சித்தத்துக்கு ஒப்புடுத்து இருங்க. ஒருவேளை அது சூழ்நிலை ஆபத்தா இருக்கலாம், எதிர்காலம் பயங்கரமா இருக்கலாம், உங்களுக்கு விரோதமாக கூட இருக்கலாம். ஆனா இதுதான் தேவ சித்தம் என்று சொன்னால் நீங்கள் அதை ஆண்டவருக்கு விட்டு நீங்க பொறுமையா இருந்து பாருங்க. ஒரு நாள் கெட்டு போவதில்லை. அவர் நிழலில் தங்குறவனுக்குத்தான் பாதுகாப்பு. வந்து போகிற கூட்டத்துக்கு சொல்லல, நிழலில் தங்குகிறவன். வந்து போறது என்ன அர்த்தம்? பிரச்சனை ஜெபம் பண்றது. பிரச்சனை வந்தா மட்டும் ஆண்டவர் தேடி ஓடி வர்றது. பிரச்சனைன்னு வரும்போது தான் ஆண்டவரேன்றது. மற்ற நேரத்தில் நான் உண்டு, வேலை உண்டுன்னு போறது. அவங்க தங்குறவங்க இல்லைங்க. எப்பொழுது தேவ பிரசன்னத்தில் இருக்கிறவர்கள், எப்பொழுது தேவனுக்கு பிரியமாதன செய்து அவர் முகத்தை தேடுகிறவர்கள், எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளே இருக்கிறவர்கள், இயேசுக்குள்ளே இருக்கிறவர்கள், கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவர்கள், இவர்கள் தான் நிழலில் இருக்கிறவர்கள். அவர்களுக்கு தான் தகுந்த நல்ல பாதுகாப்பு உண்டு. ஒரு நாள் அசைக்கப்பட்டு போக மாட்டீங்க, பயப்படாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.